Welcome everyone to episode 2 of Tech with Tuli. இந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணது ஆப்பிளோட பிகெஸ்ட் ப்ராடக்ட் M5 சிப். ஆப்பிளுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு, அவங்களே ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுவாங்க, அந்த ரெக்கார்டு திருப்பி அவங்களே பீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிளோட M5 சிப் 2 ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணுது. இது வந்து ஒரு AI பவர் சிப், அதாவது இந்த சிப்போட ஹார்ட்வேர்ல ஒரு AI இருக்கு. இந்த AIனால அந்த சிப் வந்து கம்மி எனர்ஜி எடுத்துட்டு அதிகமான அவுட்புட் கொடுக்குது. செகண்ட், இதோட பேட்டரி லைஃப் ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 24 hours வரும். இந்த சிப் வந்து இப்போதைக்கு மேக்புக் ப்ரோ, ஐபேட் ப்ரோ அண்ட் ஆப்பிள் விஷன் ப்ரோ இந்த 3 டிவைசஸ்ல இருக்கு. இன்னும் சீக்கிரமா இது மீதி டிவைஸ்க்கும் வந்துடும். இப்போ நான் சொல்ல போற நியூஸை கேட்டீங்கன்னா என்னடா இந்த ஃபீல்ட்ல கூட AI வந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு தோணும். STR8 பேட், ஸ்ட்ரெயிட் பேட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு புது ஸ்டிக்கர் ஒன்று லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்டிக்கர் எடுத்து உங்க கிரிக்கெட் பேட்ல ஒட்டினீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அது மானிட்டர் பண்ணும். நீங்க எத்தனை பால்ஸ் அடிக்கிறீங்க, எத்தனை பால்ஸ் மிஸ் பண்றீங்க, எவ்வளவு ஸ்பீட்ல அடிக்கிறீங்க, எந்த ஆங்கிள் அடிக்கிறீங்க, எந்த பால்க்கு நீங்க நிறைய அவுட் ஆகுறீங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும். இது பிகினரா கிரிக்கெட் விளையாடுற நிறைய பேருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ தட் அவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு AI ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த AI என்ன பண்ணுன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். நீங்க இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகணும், இந்த இடத்துல நல்லா பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். இவ்வளோ நாள் நம்ம ஃபோன் வந்து நம்ம பேசுறதெல்லாம் சீக்கிரட்டா ஒத்து கேட்கும். இப்போ நான் ஒரு வாட்ச் பத்தி பேசுறேன்னா எனக்கு வாட்ச் பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இனிமேல் உங்களோட ஃபோன் வந்து உங்களை ஓப்பனா அப்சர்வ் பண்ண போகுது. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, Honor அவங்களோட ஒரு ரீசெண்ட் ஈவெண்ட்ல 2026 அவங்க லான்ச் பண்ண போற ஒரு ஃபோனை பத்தி சொல்றாங்க. இந்த ஃபோன்ல ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா கூட சேர்ந்து ஒரு கிம்பலும் இருக்கு. இந்த கிம்பல் வந்து AI பவர். இந்த கிம்பல்னால 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிம்பலுக்கு ஒரு மைக் இருக்கு. ஸோ நீங்க பேசுறதெல்லாம் இந்த கிம்பலால கேட்க முடியும். இப்போ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த கிம்பிள் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். என்ன ஒரு போட்டோ எடு அப்படி சொன்னீங்கன்னா டக்குன்னு அந்த கேமரா ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஒரு போட்டோ இருக்கும். கிம்பிள் பாக்குறதுக்கும் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு. இந்த கிம்பிள் பத்தி இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, இதை யூஸ் பண்ணி உங்களால அழுவுற குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ். கூகுள் அவங்களோட AI ஹப்பை இந்தியாவில் இருக்க விசாகப்பட்டினம்ல செட் பண்ண போறாங்க. இந்த AI ஹப் தான் ஃபர்ஸ்ட் எவர் யூஎஸ்க்கு வெளியே இருக்க ஒரு AI ஹப். இதனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. AI ரிசர்ச்சும் இந்தியாவில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏஐல புதுசா நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், எத்தனை பேருக்கு வெட்வேர் என்னன்னு தெரியும்? நீங்க எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 6 to 7 இயர்ஸ்ல இந்த வேர்ட் நீங்க திருப்பி கேட்டே இருப்பீங்க. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர், நம்மளோட ஃபோன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்னு ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட ஹியூமன் பிரெயினை மிமிக் பண்ணும். நம்ம பிரெயின் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மெமரிலாம் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு நம்ம ஒரு ஹார்ட்வேர் வச்சு பிரெயினை மிமிக் பண்ணோம், ரியலாவே ஒரு பிரெயின் எடுத்துட்டு வந்து அதில் நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் வெட்வேர். இந்த மாதிரி ஹார்ட்வேருக்கு பதிலாக வெட்வேர் நம்ம யூஸ் பண்றப்போ இதனால நம்மளுக்கு 1 million times எஃபிஷியண்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இதோட பேரை மறந்துடாதீங்க, வெட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.